எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வில்லாதி வில்லனாக மாறும் செத் ராலின்ஸ், WWE வருகிறது புதிய சாம்பியன்ஷிப் பெல்ட், ஜேட் கார்கிலோட ரிட்டன் அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஹாடி பாய்ஸ் WWE ரிட்டன் வர போகிறாங்க. 2025 எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவோட பெட்டிங் ஆர்ட்ஸ் இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாடி பாய், ஸோ ஜெஃப் ஹார்டி, மேட் ஹார்டி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் WWE ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு TNAல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கரண்ட் டாக் டீம் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹாடி பாய்ஸ் WWE வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, WWE பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ TNAவோட ஒரு கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் TNA சாம்பியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலுக்கு வந்திருப்பாங்க. அதே மாதிரி TNA ரிலீஸ் பண்ண ரெஸ்லர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த NXTல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வீடியோ பேக்கேஜ் WWE போட்டிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஹாடி பாய்ஸ், மேட் ஹார்டி அண்ட் ஜெஃப் ஹார்டி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஸோ அடுத்த வாரம் NXTக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ ரிட்டர்ன் வர்றது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா NXTல வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் ஹார்டி அண்ட் மேட் ஹார்டி WWE இருந்தாங்க, AEWக்கு போனாங்க, அங்கேருந்து TNA போயிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பவும் WWEக்கும் TNAக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஸோ அவங்க NXTக்கு வந்து NXTல ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களோட TNA கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க WWEக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல்ரெடி அவங்க WWEலாம் பல முறை வந்து ஒர்க் பண்ண ரெஸ்லர்ஸ் தான். ஸோ இப்போதைக்கே ஹாடி பாய்ஸ் WWEயோட NXTக்கு வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளையாட போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஜேட் கார்கில் கூடிய சீக்கிரம் WWE ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 வாரத்துக்குள்ளே அவங்க WWE ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களே ஸ்மாக் டவுனில் மிஸ்ட்ரியாக யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு போனாங்க. ஸோ இப்போதைக்கு அவங்கள அட்டாக் பண்ணது லிவ் மார்கன் அண்ட் ரகூல் ராட்விகஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில். ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் மெடிக்கலாக கிளியர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க WWE பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அவங்க கிளியர் ஆனதுக்கப்புறம் அடிக்கடி பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து அங்கே இருக்க டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கணும். ஸோ மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு ஜேட் கார்கில் வந்திருக்காங்க. ஸோ வந்ததோட அவங்களோட ஸோ இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சு. அவங்க ரெசல் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கூடிய சீக்கிரம் WWE ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்கள யார் அட்டாக் பண்ணது அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வரும். ஸோ வெளியில் வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கிலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் ரெசல்மேனியால இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரிலாம் முடிஞ்சு அவங்க க்யூராக இருக்காங்க. ஸோ அவங்க WWEக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெசல்மேனியால யாரோட என்ன மாதிரியான மேட்ச் விளையாட நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் புதுசாக 2 சாம்பியன்ஷிப் பெல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது மெயின் ராஸ்டர் NXT கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சூப்பர் ஸ்டாருக்காக WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ID சாம்பியன்ஷிப் அப்படின்ற 2 சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று உமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கான சாம்பியன்ஷிப். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வர்ற சூப்பர் ஸ்டாரை வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா WWEக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு WWE 2 விதமான சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதுக்கான டோர்னமெண்ட்லாம் ஸோ இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதில் வின் பண்ணி ஸோ குவாலிஃபை ஆகி வர்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE ரொம்ப டேலண்டாக இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா WWE எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப் வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்கமிங்கில் வர்ற சூப்பர் ஸ்டார்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ நம்ம குவாலிஃபை ஆகும்போதே நமக்கு ஒரு சாம்பியன்ஷிப் கொடுக்கும்போது அவங்க இன்னமும் உத்தேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவோட டிக்கெட் சேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாயிருக்கு. ஸோ குறிப்பாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவை பொறுத்த வரைக்கும் வர்ற மார்ச் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 4 மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதோட டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்கு எவ்வளோ டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா WWE வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூக்காக WWE 31,157 டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா
வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் 27,544 டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆயிருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3,613 டிக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கு. ஸோ இன்னும் 2-3 வாரம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பருக்கு இருக்கிறதுனால ஸோ இந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகி ஸோ ஒரு சோல்ட் அவுட் ஷோவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வில்லாதி வில்லனாக மாறும் செத் ராலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் ராலன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று நடந்த மண்டே நைட் ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் ஃபின் பாலரோட ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச்சில் செத் ராலன்ஸோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அவர் ரெஃப்ரிக்கிட்டே சண்டைக்கு போகிற மாதிரி ஸோ ஒரு புதுசாக ஒரு செத் ராலன்ஸை நம்மளால் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE செத் ராலன்ஸை ஒரு வில்லனாக மாற்றுறாங்க, அதுலேயும் ஒரு வில்லாதி வில்லனாக மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி செத் ராலன்ஸ் ஒரு ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீலாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டாரு. ஸோ ராயல் ரம்பல் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ், செத் ராலன்ஸ், சிஎம் பங்க் 3 பேர் எலிமினேட் ஆகும்போது அப்பயே அவர் காண்டாகி ஸோ ப்ரூட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணுற மாதிரியும் ஸோ ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லராக காமிக்கிற மாதிரி செத் ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் ரெஸ்லராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாங்க. ஸோ அவர் ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஹீல் மாதிரி தான் வந்திருப்பாரு. ஆனால் ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கல. ஸோ அவர் ஹீலாக மாறினதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியல, அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இந்த நேரத்தில் என்னடா இப்படிலாம் பண்ணியும் இன்னும் செத் ராலன்ஸை ஹீலாக ஃபேன்ஸுங்க ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் WWE வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த வாரம் நடந்த மண்டே நைட் ரால செத் ராலன்ஸ் வர்சஸ் ஃபின் பாலர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கலாம், இல்லை ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவும் இருக்கலாம். ஸோ இப்படி ஒரு மேட்ச் நடக்கும் பொழுது இந்த மேட்சை இன்ட்ரெஸ்ட் ஆக்குறதுக்கு யாராவது ஒரு ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஹீலாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி WWE வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா. ஸோ ரோமன் ரிங்ஸ் ட்ரைபல் சீஃபாக இருந்தாலும் அவரை பயங்கரமாக ஃபேன்ஸுங்க கொண்டாடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ரோமனுக்கும் செத் ராலன்ஸுக்கும் நடக்கிற மேட்ச்சில் ஸோ செத் ராலன்ஸை ஹீலாக மாற்றி ஹீல் செத் ராலன்ஸ் வர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு மேட்சை வைக்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸை ஹீலாக மாற்றிட்டாங்க, இன்னும் ஒரு பெரிய ஹீலாக ஒரு வில்லாதி வில்லனாக வந்து பார்த்தீங்கன்னா WWE மாற்றுறதுக்கான ஐடியா போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரு லாஸ் ஆகும் பட்சத்தில் அவரு பயங்கரமான ஒரு ஹீலாக மாறுவார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹீல் செத் ராலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெஸ்ல்மேனியாவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ஃபேன்ஸுங்க அவர் ஹீலாக மாறினதே தெரியாமல் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸுக்கு சேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேன்ஸுங்களோட மனநிலைமையை பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஹீல் ரெஸ்லருக்கும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற ஆள் தான் நம்ம ஆளுங்க. ஸோ இப்போதைக்கு செத் ராலன்ஸ் ஒரு வில்லாதி வில்லனா ஒரு ரெஸ்லராக மாற போறாரு. ஸோ அவர் வில்லனா மாறினதுக்கு அப்புறம் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடந்தா நல்லா இருக்குமா, இல்லை ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 41 நடந்தா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 2025 எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் நடக்க போகிற மேட்சஸோட பெட்டிங் ஆட்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. ஸோ இயர்லி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ எந்தெந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வின் பண்ண போகிறா அப்படின்ற பெட்டிங் ஆட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகலாம். ஸோ கீழே இருக்கவங்க மேலே வரலாம், மேலே இருக்கவங்க கீழே போகலாம். ஸோ இப்போதைக்கு யார் வின் பண்ண போகிறா அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் சாமி ஜெயினுக்கு நடக்க போகிற அன்சென்ஷன் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு ரொம்பவே ஃபேவராக இருக்குது. ஸோ ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் மேலே போகலாம், சாமி ஜெயின் கீழே வரலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நாயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ் லரி வர்சஸ் டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ்க்கான ஒரு உமன்ஸ் டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷ் ஸ்ட்ராட்டஸ் அண்ட் ஸோ டிஃபனி ஸ்டாட்டன் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் ரொம்பவே ஃபேவராக இருக்கு. ஸோ அதே சமயம் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேரா இந்த வருஷத்தோட உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பிளேராவோட பேர் தான் இருக்கு. ஸோ ரெண்டாவது இடத்துல அலெக்சா பிளஸோட பேர் இருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பெட்டிங் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ முதல் இடத்துல பியாங்கா பிளேரா, ரெண்டாவது இடத்துல அலெக்சா பிளஸ் இருக்காங்க. அதே சமயம் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல கரண்ட் ஃபேவரா வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா தான் பெட்டிங் ஆட்ஸ்ல நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஸோ ஜான் சீனா தான் இந்த வருஷம் ஸோ மென்ஸ்
எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவரோட பேர் தான் நம்பர் 1 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பெட்டிங் ஆட்ஸ்ல இருக்கு. ஸோ 2வது இடத்துல சிஎம் பங்கோட பேர் இருக்கு. ஸோ இந்த பெட்டிங் ஆட்ஸ் இன்னும் 2-3 வாரம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்களாம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வெளியாயிருக்கு. ஸோ நீங்க இந்த எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூல எந்த மேட்ச்ல யார் வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.